நம்பி நடக்கின்றான் என் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழினான். ஐயா அவர்களிடத்திலே திருப்பாவை சாரம் என்று நான் பேசுவதாக கூறினேன். அப்பொழுது ஐயா அவர்கள் கூறினார்கள், நம்முடைய கலியனையா அவர்கள் திருப்பாவை சாரம் சொல்லப் போகிறார்கள், நீங்கள் அவரை விட சிறுவயது என்பதாலே கனவு காணலாமே என்றார். சரி, கனவு கண்டவர் கனவு காணலாம் என்று கூறினால், ஆழ்வார் அரங்கத்தை காண வேண்டும் என்று கனவு கண்டு அது நனவாக ஆனது போல கனவு காணுங்கள் என்று கூறினார். 12 மணி விழா 1 மணிக்கு முடிந்துவிடும் என்று கோடிட்டு காட்டினார், கலங்கரை விளக்கம் போல. காரணம், கலங்கி இருக்கக்கூடிய கப்பல்கள் கரை சேருமா, எப்பொழுது சேர வேண்டும்? ஆகவே அடுத்து பேசக்கூடியவர்கள் உங்கள் நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று தனக்கே அவருடைய அழகான ஒரு முறையிலே தெரிவித்தார். ஆகவே முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை கூற வேண்டும். காரணம், ஆண்டாளின் கனவு என்பதை தமிழில் பேசுறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். காரணம், ஆண்டாளுடைய திருப்பாவை முழுவதுமே சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான். ஐயா அவர்கள் கூறினார்கள், அம்பாடல் தை நீராடல் என்பது தமிழர்கள் வாழ்க்கையிலே அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சிறுபெண்கள் விடியற்காலையிலே நதிக்கரையிலே சென்று நீராடிவிட்டு தங்கள் மனதிற்கேற்ற தங்கள் குல தெய்வத்தை வணங்குகிறார்கள். வணங்கி அவர்கள் கேட்கும் ஒரு அழகான செய்தி ஒன்று உண்டு. எந்த நதியிலே நீராடினார்களோ அந்த நதி எப்படி இருக்கிறது என்றால் தெளிவாக இருக்கிறது. அதாவது அந்த நதியிலே நம்முடைய மோதிரம் விழுந்து விட்டது என்றால் அது எங்கே இருக்கிறது என்பதை கூட நம் கண்ணாலே காணுகின்ற அளவிற்கு தெளிவாக இருக்கும் அந்த நதி. ஒரு சிறுபெண் விடியற்காலையிலே நோன்பு நோக்கக்கூடியவள் என்ன கேட்பாள் என்றால், இந்த நதியினுடைய நீர் எவ்வாறு தெளிந்து இருக்கிறதோ அதே போல எனக்கு வரக்கூடிய கணவனுடைய மனதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கேட்பாள். இது நோன்பினுடைய 3 காரணங்களிலே ஒரு காரணம். என்னால் ஒரு சிறுபெண் 7 வயது பெண் நோன்பு நோக்கிறாள் என்றால் அவளுடைய வருங்காலத்தை பற்றி அவள் என்ன நினைத்திருப்பாள்? ஏன் வருங்காலம் சொன்னேன்னா, இப்போ வருங்காலத்தை நினைக்க வேண்டிய 6வது வகுப்புக்குள்ள நம்முடைய அரங்கம் வந்து விட்டது. 5வது வரையிலே கவலையில், இப்போ 6ஆம் கிளாஸ்லேயே எப்படி நாம் படிக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார்கள். ஆகவே கனவு காண வேண்டிய இடத்திலே அடியானையும் கனவு காண சொல்லிவிட்டார். கனவு என்பது ரொம்ப அழகான சொல். மணிமேகலையிலே எழும்பவடிகள் தெரிவிக்கிறார், நறுமலர் கோதைக்கு நல்லறம் உரைத்து என்று. நறுமலர் கோதை, ஆண்டாளுக்கு கோதை என்று பெயர், கோதைக்கு ஆண்டாள் என்று பெயர். அந்த ஆண்டாள் கனவு கண்டாள். இப்போ கனவு என்றால் என்ன? தமிழ் திவாகரம் கூறுகிறது கனவு என்றால் மயக்கம் என்று. கனவு என்றால் மயக்கம். குறுந்தொகையிலே ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்று நாம் ஐயா அவர்கள் கூறினார்கள், திருப்பாவையை விட்டு தமிழை பிரிக்க முடியாது. அதே போல தமிழில் இருக்கக்கூடிய செல்வங்கள் வேறு எங்கும் இல்லை. ஆனால் நாம் அதை இழந்து விடக்கூடாது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மடங்களும் ஆதீனங்களும் தமிழை வளர்ப்பதற்கு அவ்வளவு கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. தர்மபுரம் ஆதீனத்து தம்பிரான் அவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய முழு நூல்களையும் ஆதீனத்திலே சேர்த்துக் கொண்டார். அதற்கு ஒரே ஒரு காரணம், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்காக பல மாணாக்கர்களை தன்னோடு சேர்த்து கொண்டார். அவர்களுக்காக அவர் தன் கையிலே இருக்கக்கூடிய பணம், அவரிடத்தில் பணம் கிடையாது, கடன் வாங்கினார், இறந்து விட்டார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கடன் வைத்து விட்டு இறந்த பொழுது கடன் கொடுத்தவர்கள் வந்து கேட்டார்கள். அப்பொழுது ஆதீனத்திலிருந்து கூறினார்கள், நாங்கள் உங்கள் தகப்பனாருடைய கடனை நேரடியாக தீர்க்க முடியாது, நாளை கேள்வி வரும், புத்தகத்தை கொடுங்கள், நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று கூறினார்கள். தர்மபுரம் ஆதீனம் அம்பலவான தேசிகன் என்ன செய்தார்? ஐயா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வைத்திருந்த புத்தகங்கள் அனைத்தையும் தன்னுடைய நூல் அகத்திலே சேர்த்து விட்டு அதற்கு ஒரு விலையை போட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய கடனை தீர்த்தார் என்பது
கனவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்றாலும் தமிழுக்கு உயிரான விஷயமாக இருக்கு. அப்படியெல்லாம் தமிழை வளர்த்தவர்கள். இது போல வசதி கிடையாது, 6 மணிக்கு மேலே விளக்கு கிடையாது. ஐயா உவே சாமிநாத ஐயர்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காருங்கிறது அவருடைய வாழ்க்கையை படித்தால் தான் புரியும். அந்த தமிழை விடாமல் இன்று நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், ஒரு குடியரசு தினம், அவரவர்களுக்கு எவ்வளோ காரியம் இருக்கும். இன்றைக்கு குடியரசு தினத்தில் இன்று கூட ஒரு காலையில் அழகான ஒரு பாடல், வீர சுதந்திரம் வேண்டும் என்பதற்கு மற்றொன்றும் வேண்டுமோ என்ற அழகான ஒரு பாடல். நாராயணனே வேண்டும் என்று வேண்டுபவர்கள் மற்றொன்றினும் வேணும் என்று தெரிவிப்பார்களோ, மற்ற நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் தெரிவித்ததை இன்று காலையிலே சுதந்திர பாடலிலே இருக்க முடிந்தது. ஆகவே கனவு என்றால் கனா காணுதல் என்ற அர்த்தம். குறுந்தொகையிலே ஒரு அழகான செய்தி கொண்டு, குறுந்தொகை 147வது பாசுரம். இதனுடைய ஆச்சரியம் என்ன, இந்த குறுந்தொகைக்கு ஐயா உவேசா அவர்கள் அழகாக விளக்க அவர் எழுதியிருக்கார். விளக்கவர் உவேசா அவருடைய விளக்கவரை 10 ஒரு நூல். அதுக்கு உவேசா விளக்கம் எழுதினார். விளக்கம் மட்டும் கிடையாது, அதுல எவ்வளவு ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுத்திருக்கார். ஏறக்குறைய 900 முக்கம். அடியனுக்கு திருவல்லிக்கேணி பைக்நாட்ஸ் ஒரு பழைய புத்தக கடையில் அது கிடைத்தது 100 ரூபாய்க்கு. அதுதான் குறுந்தொகை 147வது பாசுரத்திலே தலைவன் தலைவியை பிரிந்திருக்கிறான், தலைவியை நினைத்துக் கொண்டே இருக்கிறான். யார் எதை ஒன்றை நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோமோ அதுதான் நம் மனதில் இருக்கும். எது நம் மனதில் இருக்கிறதோ அது கனவாக வரும். இரவு அவளையே நினைத்துக் கொண்டிருந்தவன் திடீரென்று கண் விழித்தான். காரணம், அவளை கனவிலே பார்த்து விட்டாராம். அப்பொழுது அவன் தெரிவிக்கிறான், கனவே நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் என்றான். என்ன காரணம் என்றால், என் கண்ணால் பார்க்க முடியாத என்னுடைய தலைவியை என் கனவிலே எனக்கு நீ காட்டி கொடுத்தாயே, உனக்கு நன்றி என்று கூறினாராம். அதே போல ஆண்டாள் நாச்சியார். இது சம்பிரதாயமான உபன்யாசம் கிடையாது, முதலையே சொல்லிடுறேன், நிச்சயமாக கிடையாது. தமிழாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற, அதனாலதான் அடியன் வரேன்னு சொன்னதுக்கே காரணம். வரேன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம், தமிழில் பேச வேணும். காரணம், தமிழை போல ஒரு உயர்ந்தது, ஒரு சுகமானது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதற்கு ஜாதி கிடையாது, மொழி கிடையாது. அதை நாம சரியா புரிஞ்சுட்டோம்னா, தமிழ் என்றதான பெண் ரொம்ப அழகாகவே இருப்பாள், குதூகலத்தோடைய இருப்பாள் என்று சொல்லி. சரி, அப்ப அந்த இடத்துல அந்த தலைவன் கூறினான், நுண்ணிய தொழில் உடைய ஆபரணத்தையும், அதாவது கனவே நுண்பூன் மடந்தையை தந்தோய் போல இன்துயில் எழுப்புதி, என்னை எழுப்பிட்டியே நீ, உனக்கு நன்றி கூறுகிறேன். காரணம், எனக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த என் தலைவியை நீ காட்டி கொடுத்தாயே என்று கூறுகிறான். அதே போல ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்தவள், பாட வல்லவள். இறைவனுக்கு தன்னையே சூடி கொடுத்தாள். ஆண்டவனை ஆண்டவளாகவே தான் அவளுக்கு ஆண்டாள் என்று பெயர். எந்த ஆண்டவனை ஆண்டாளோ அந்த ஆண்டவனுக்கு பாடியும் கொடுத்தாள். ஆகவே பாட வல்லவளாகவும் இருந்தாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் பாடிய அருளி செய்த என்பது சம்பிரதாயமான சொல். இங்கு அது வேண்டாம் என்பதற்காகவே பாடிய என்று கூறுகிறேன். காரணம், நாம் பாடுவது பாட்டல்ல, நாம் பாடுவது பாட்டல்ல, இறைவன் நமக்குள்ளே புகுந்து பாட வைப்பதல்ல தான் பாட்டு. நாம் எழுதுவது கட் அண்ட் பேஸ்ட். இறைவன் உள்ளே புகுந்து விட்டால் தானாக வந்துவிடும். ஒரு தாமிரபரணியை போல, ஒரு காவிரியை போல. ஆண்டாள் நாச்சியார் பாடியது, நாச்சியார் திருமுறை 143 பாசுரங்கள். நாச்சியார் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நாச்சியாருங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, இது தமிழ் மேடை என்பதால கூறுகிறேன். இதற்கு ஐயா ரத்னம் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னும் முறையில் நான் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு பல பேருக்கு நாச்சியார் தெரிஞ்சு விட்டோம். இன்னும் முறையில நான் சொல்லி விடுறேன், குந்தவை நாச்சியார். அந்த குந்தவை நாச்சியாரை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். குந்தவை நாச்சியார் பல இடங்களிலே ஆதூரார் சாலை என்று நிரூபித்தார்கள். ஆதூரார் சாலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, பல இடங்களில் வியாதிப்பட்டவர்களுக்கு யார் மருத்துவர் என்று தெரியாத பொழுது அந்த ஆதூரார் சாலையிலே சென்று அவர்கள் அந்த நோய்க்கு சிகிச்சை கண்டுகொள்ள முடியும். இதற்கு குந்தவை நாச்சியார் மிகவும் காரணமாக இருந்தார். ஆகவே நாச்சியார் என்ற அழகான சொல் நங்கை என்ற தமிழ் சொல்லுக்கு சேர்ந்து வரக்கூடியது. நாச்சியார் என்றாலே ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எல்லா குணங்களும் யாரிடத்திலே உயர்ந்து காணப்படுகிறதோ தானாக காணப்படும். இதை தான் ஆண்டாள் திரள்னு சொன்னான். திரள்னா என்ன அர்த்தம்னா, நம்மை கண்டவுடனே ஒருவர் எழுந்தார் என்னால் நம்மிடத்திலே அவருக்கு இயற்கையாகவே மரியாதை இருக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் வந்து விட்டார், எழுந்து உட்காருங்கள் என்று சொன்னால் இது தானாக வந்த கூட்டம் அல்ல, கூட்டிக் கொண்டு வந்த கூட்டம் என்று தெரிந்துவிடும். திரள் என்றால் நம்மை கண்டவுடனே ஒருவர் எழுந்து நிற்க வேண்டும், அதுதான் திரள். இதைத்தான் இந்த நாச்சியார் என்ற சொல் அழகாக தெரிவிக்கிறது. எந்த பெண்ணை பார்த்த உடனே நமக்கு நம்மையும் அறியாமல் ஒரு மரியாதை வருகிறதோ அந்த பெண்ணிற்கு நாச்சியார் என்று பெயர். ஆண்டாளுக்கும் நாச்சியார் என்று பெயர். காரணம், ஆண்டவனையும் ஆண்டவள் என்பதாலே. அந்த ஆண்டாள் கனவு கண்டாள். 143 பாசுரங்களிலே 11 பாசுரங்களோ 12 பாசுரங்களோ தான் ஆண்டாளுடைய கனவு.
இப்போ கனவுன்னு சொன்னால் நேர கனவை சொல்லிடலாம். ஐயா சொன்னாங்க, இதிலே 8 நிமிஷம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். அந்த 11 பாசுர பாட்டையும் நான் இங்கு சொல்ல போவதில்லை, ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவு காண்பதற்கு முன்னால் அந்த தலைவி எவ்வளவு துயரப்பட்டாள் என்பதுதான் முக்கியம். ஒரு பொருளை இழந்து விட்டோம் என்றால், நமக்கு மிகவும் பிடித்ததான ஒரு பொருளை இழந்து விட்டோமானால் அதற்காக நாம் அடையக்கூடிய ஒரு துடிப்பு, அதற்காக நாம் படக்கூடிய ஒரு மனதிலே தெரிவிக்க முடியாத ஒரு சோகம் என்று சொல்லலாம். அதை வேட்கை என்று கூறுகிறார்கள், காதல் கனிந்த வேட்கை என்று கூறுகிறார்கள். ஒரு பொருளை இழந்து விட்டோமானால் நம் மனதிலே வரக்கூடிய விவரிக்க முடியாத ஒரு எண்ணம். இதுதான் ஆண்டாளுக்கு இருந்தது. அப்பொழுது ஆண்டாளுடைய தோழி சொன்னாள், அவனை மறந்து விடு. காளிதாசன் அழகாக கூறுவான், காதலிக்க பெண்ணுக்கு எப்பொழுது ப்ரப்போஸ் பண்ண தெரிய வேண்டும் என்று ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கான். ரொம்ப அழகா இருக்கும். எந்த இடம்னு வேணா சொல்லிடுறேன், ஏன்னா ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. சூர்பனகை ராமனை பார்க்கும் பொழுது ராமனை பார்த்து சூர்பனகை கேட்டு அவனை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்போ சீதை இருக்கிறப்போ, காளிதாசன் சொல்வான், ஒரு பெண்ணை பார்த்து நான் உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் கூறும் பொழுதோ அவனுடைய மனைவி இருந்தாலும் அவள் பக்கத்திலே இல்லாத பொழுது கூற வேண்டுமே, இது கூட இவளுக்கு தெரியவில்லை என்று ரகுவம்சத்திலே காளிதாசன் கூறுகிறான். அதுபோல எதுக்காக சொன்னேன்னா, தமிழ் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே போல சம்ஸ்கிருதமும் உயர்ந்தது, அதே போல மலையாளமும் உயர்ந்தது. மலையாளத்தை நீங்கள் ஒரு தூரம் ஒரு பாட்டு கேட்டுட்டாலும் உங்களால் மறக்கவே முடியாது. எல்லா மொழிகளுமே நமக்கு தாயார் தானே. அப்பொழுது இங்கு ஆண்டாளை பார்த்து தோழி சொன்னாள், ஆண்டாளை அவளை மறந்து விடு, அவனோ வரவில்லை, வராதவனை நினைத்து என்ன பிரயோஜனம், மறந்து விடு என்றாள். அப்பொழுதுதான் ஆண்டாள் சொன்னால், உனக்கு தெரியாது என்னுடைய காதல் எப்படி என்றால், அவன் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவன் மிகவும் உயர்ந்தவன், நான் மிகவும் தாழ்ந்தவள். இருந்தாலும் அவனை விட்டு என்னால் இருக்க முடியாது. அப்போ அந்த தோழி கேட்டா, அவன் எப்படி வருவான் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது. அப்போதான் ஆண்டாள் சொன்னா, நான் யாரை விரும்பினோனோ அவன் தன்னுடைய ஆசானிடத்திலே மிகவும் பக்தி உண்டவன். ஆச்சாரியன்னு சொல்லாம ஆசான்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இதை வில்லிபுத்தூரா ரொம்ப அழகா சொல்வர். அர்ஜுனன் சொல்றான் துரோணரை பத்தி, யாது ஒன்றும் அறியா என்னை இந்த மேதினி மயக்குமாறு பண்ணிய மிகப்பெரிய தெய்வம் நீ என்று அர்ஜுனன் தன்னுடைய ஆசானான துரோணரை பார்த்து கூறுவதாக வில்லிபுத்தூரார் கூறுகிறார். அதே போல இங்கு ஆண்டாள் கூறினாள், என்னுடைய ஆசான், சரி இப்போ குருன்னு சொல்லிடுவோம், ஆச்சாரியனான பெரியாழ்வார் என்ன செய்வாராம், கண்ணனை கூப்பிடுவார், கண்ணா இங்கு நீராடவா என்பார், கண்ணா இங்கு பூச்சூடவா என்பார். கண்ணன் நீராட வந்து விட்டான் என்றால் பக்கத்திலே ஆண்டாள் இருப்பாள். உடனே பெரியாழ்வாரை பார்த்து கண்ணன் கேட்பனாம், இவள் யார் என்று. அப்பொழுது பெரியாழ்வார் கூறுவார், இவள் தான் ஆண்டாள், உன்னை விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள், ஆகவே நீ அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார். நல்ல என் தோழி நாகணமிசை நம்பரர். அழகான பாட்டு. அதுல சொல்ற, என்னுடைய ஆசான் கூறினால் கண்ணன் கேட்பான், ஆசான் கூறினால் கண்ணனே கேட்பான் என்றால் அழகான ஆசானாக ஐயா இங்கு விளங்கும் பொழுதோ இந்த பள்ளிக்கூடம் நன்றாக நடக்காதா என்ன. அதுவும் அழகான ஒரு மாணவர் சொன்னார், கிளம்புவோமா என்னார், அவரும் கிளம்பிட்டார் போல் இருக்கு. அப்ப ஆண்டாள் தன்னுடைய வருத்தத்தை தாயாரிடத்திலே கூறினாள். என்ன சொன்னான்னா, தாயார் சொன்னாள், பெண்ணே அவனை மறந்து விடும். அப்ப ஆண்டாள் கூறினா, அவனுடைய அழகு நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீர்களா? ஓ, நாங்களும் பார்த்தோமே. அவனுடைய அழகை நீங்கள் பார்த்ததற்கும் அவனுடைய அழகை நான் பார்த்ததற்கும் வித்தியாசம் உண்டு. வயதிற்கேற்றவாறு பருவங்கள் மாறும், வயதிற்கேற்றவாறு எண்ணங்கள் மாறும். நான் அவனை பார்த்ததற்கும் நீங்கள் அவனை பார்த்ததற்கும் வித்தியாசம் உண்டு. எழிலுடைய அம்மனமீர் என்னரங்கத்து இன்னமுதர். அவனை போல ஒரு அழகு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, என் கைகளிலே வளையல் உண்டு, அந்த வளையலுக்கு கடல் வளை என்று பெயர். தமிழ்ல வளைக்கு கடல் வளைன்னு ஒரு பெயர் உண்டு. ஆண்டாள் கூறினாள், என் கைகளிலே இருக்கக்கூடிய ஒரு நாளும் கலன்றே போகாத விட்டு செல்லாத வளையலை கடல் வளையாக ஆக்கினவன் யார் தெரியுமா? அவன். அப்படிப்பட்ட அழகனை என்னால் மறக்க முடியுமா என்று தாயாரிடத்திலே கேட்டாள். அப்போ தாய்மார்கள் கூறினார்கள், என்ன செய்யலாம், இன்னும் 20 நிமிடத்தில் இல்லை, 18 நிமிடத்தில் உபன்யாசத்தை முடிக்க வேண்டும், உன்னுடைய பேச்சை முடிக்க வேண்டும். அதை தான் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, அவன் எங்க இருக்கிறானோ அங்கு கொண்டு போய் என்னை விடுங்கோள் என்றாள். இது பிரிவாற்றாமையின் உச்சம். அழகான வார்த்தை. பிரிவாற்றாமை என்பது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இதை அனுபவித்தால் தான் புரியும். எத்தனை வார்த்தை. அதனால்தான் பராசர பட்டர் என்ற ஒரு பெரியவர் சொன்னார், திருப்பாவையை யார் கேட்க வேண்டும் என்றார், யாரும் கேட்பதற்கு யோகியதை இல்லைன்னார். மீசை வைத்த ஆண்கள் கேட்கக்கூடாது, மீசை வைக்காதவர்கள் கேட்கலாமோ, கேட்கக்கூடாது. பெண்கள் கேட்கலாமோ, கேட்கக்கூடாது. யார் கேட்கலாம் என்றால் ஆண்டாளை சொல்லி ஆண்டாளை கேட்க வேண்டும். உங்களுக்கு கான்டெக்சுவலா சொன்னோம்னா, புதுசா கல்யாணம் ஆகி கணவன் இங்கிருந்து அமெரிக்கா சென்று இருக்கிறார்.
அலுவலக காரணமாக. சென்றவர் கூறினார், 3 மாதங்களுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொள்கிறேன் என்று. அதுக்குள்ள அடுத்து அங்கே ட்ரம்ப் வந்து விட்டார். இப்ப அந்த பெண் என்ன பாடுபடுவாள்? அதுதான் பிரிவாச்சம். அதைத்தான் இப்பொழுது ஆண்டாள் பட்டாள். அப்போ தாயார் இடத்திலே சொன்னால், அவன் இருக்கும் இடத்திலே கொண்டு போய் என்னை விடுங்கள், ஆனையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை உயிற்றுவேன். அவன் இருப்பது ஆய்ப்பாடி, அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது தாய்மார்கள் சொன்னார்கள், சரி செல்லலாம் என்று. ஆண்டாளால் நடக்க முடியவில்லை. தாய்மார்கள் கேட்டார்கள், என்ன செய்வது? என்னால் நடக்க முடியவில்லை என்றாலும் அவன் இங்கு வரலாமே. அவன் வரமாட்டான். அவனோடு சம்பந்தமுடைய, அவனோடு தொடர்புடைய ஏதேனும் ஒன்று பார்க்கலாமே. இதே மூவரசம்பேட்டையில் இருக்கும். தகப்பனாருக்கு 80 வயசு, தாயாருக்கு 75 வயசு, பையன் அமெரிக்காவில் இருக்கான். ஒருவராய் போய் மூவராய் இருந்தாருங்க. ஆனா அந்த தாயார் தகப்பனார் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இந்த சிறு பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது போட்டுக்கொண்டது ஒரு சட்டையை கையில வைத்துக் கொண்டு நம்முடைய பையன் போட்டுக்கொண்டது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அதே போல இங்கு ஆண்டாள் கேட்டாள், அவனுடைய தொடர்பு உடைய ஏதேனும் ஒன்றை எனக்கு கொடுங்களேன். அது பண்ணலாமே. அவன் வர முடியாது, நானும் இங்கு செல்ல முடியாது. பெண்ணின் வருத்தமறியா பெருமான் அறையில் பீதக வண்ணமாட கொண்டு என்னை வாட்டம் தணிய வீசீரே. அவன் தன்னுடைய அறையிலே உடுத்துக் கொண்ட பீதாம்பரம் ஏதேனும் ஒரு வஸ்திரம், கூரை என்பது அழகான ஒரு தமிழ் சொல். கூரை என்பது புடவை அல்ல, நாம் உடுத்தக்கூடிய ஆடைக்கு கூரை என்றே பெயர். அதை கொண்டு என்னுடைய வாட்டம் தணியுமாறு நீங்கள் வீசுங்கள். வீச வேண்டாம், அது வந்து விட்டாலே எனக்கு வாட்டம் போய்விடும் என்று கூறினாள். சரி, அடுத்ததாக சொன்னாள், இனி நான் இங்கு இருப்பது முடியாது, நானே சென்று பிடிக்கிறேன். அந்த கண்ணன் எங்கே இருக்கிறான் என்று எல்லோரையும் கேட்டாள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், பிருந்தாவனத்தை கண்டோமே, நாங்கள் கண்ணனை அங்கு பார்த்தோம், அங்கு போனால் அவன் இல்லை, இங்கு போனால் அங்கு இல்லை. எல்லா இடத்திலையும் தேடினாள், எங்கும் கண்ணனை காணவில்லை. இது ஆண்டாளுக்கு எப்பொழுது நடந்தது? கனவு கண்ட பிறகு. கனவு காணுவதற்கு முன்பாக என்ன நடந்தது தெரியுமா? மன்மதனை தூது விட்டாள். 30 பாசுரங்கள் நோன்பு நோற்றாள். கண்ணன் வந்து சேரவில்லை. அப்பொழுது கண்ணனை தன்னோடு சேர்க்க வேண்டுமே, அதற்காக மன்மதனை குறித்து நோன்பு நோற்றாள். மன்மதா, நீ என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள், அப்பா உன்னை நான் வணங்குகிறேன் என்றாள். அதற்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஐயா பெரியமாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா தெரிவித்தார். இது மாதிரி மன்மதனை ஆண்டாள் வணங்கலாமா என்று. அதற்கு சமாதானம் சொன்னார், நமக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் அந்த இடத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடும். சித்தம் கலங்கிவிடும். கலங்கிய காலத்திலே நாம் என்ன செய்கிறோம்னே தெரியாமல் போயிடும் இல்லையா? புதுசாக கல்யாணமானவா பண்ணுறானா, வீட்டில் சாப்பாடு பண்ணுறான்னா தலிகைன்னு சொல்ல வந்தேன், சாப்பாடுன்னு சொல்லிட்டேன். சாப்பாடு பண்ணினா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் அந்த அம்மா அவள் கெட்டியாரியா இருந்தால் சொல்லுவாள், நீங்கள் சாப்பிட்டப்புறம் பேர் வைக்கலாம். ஏன்னா அவளுக்கு அது என்னன்னு தெரியாது. அது ஒரு கலக்கமான காலம். அது போல அது சொன்னா புரியுங்கிறதுக்காக சொன்னேன். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? கலக்கத்திலே இருந்த ஆண்டாள் மன்மதனை குறித்து தெரிவித்தாள். ஐயா மன்மதா, நான் நோன்பு நோக்கிறேன், நீ எனக்காக கண்ணனிடத்திலே சென்று என்னுடைய கட்டத்தை கூற வேண்டும். கண்ணன் வரவில்லை. சரி, இப்பொழுது என்ன செய்யலாம்? அவன் வருவானா வரமாட்டானா? யாரிடத்தில் கேட்பது? யார் நமக்கு உண்மையாக கூறுவார்கள்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு கட்டத்தை விட நம்ம கட்டத்தை யார் இடத்துல சொல்றோங்கிறதா ரொம்ப முக்கியம். அவர் நம்ம பார்த்து பரிகாசம் பண்றவராக இருந்தானா பிரயோஜனம் கிடையாது. ஐயோ நீ கட்டப்படுறிய, உண்மையாகவே இறங்கக்கூடியவராக இருக்கணுமே. ஆண்டாள் பார்த்தாள், நம்முடைய கட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களே குறைவு என்பதாலே இவளே கண்ணன் வருகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக மிகவும் அழகாக கூடல் இழைத்தாள். நல்ல வேளை இன்னைக்கு காலேஜுகள் யாரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கா, இல்லைன்னா மெட்ராஸ் முழுவதும் கூடலா தான் இருக்கும். ஐயா ரொம்ப ரசிக்கிறாரு, அது வேணும். அந்த துள்ளல் என்பதுதான் வேணும். வயது என்பது ஒரு மனிதனுடைய இதயத்திற்கு காரணமே இல்லை. இதயம் இளமையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். அப்போ கூடல் இழைத்தாளாம். கூடல் என்றால் என்னன்னா, ஒரு பெருசா ஒரு வட்டம் ஒண்ணு போடணும். வட்டம் போட்டுடும் அழகா அதுல சின்ன சின்ன வட்டமாக போட்டுன்னு வரணும். கண்ணமுடின்னு போடணும், அதான் முக்கியம். அதற்காக கண்ணை கட்டி விடுவார்கள். இப்போ இவளுக்கு ஆற்றாமை எவ்வளவு இருந்தால் இந்த கூடல் இழைத்தாவது நான் அவனை சேர்வேனா ரொம்ப கட்டம் வந்து கொடுத்துனா குருவி ஜோசியம் கூட பார்த்துருவோம். சொல்ல வேண்டாம் நினைச்சா சொல்லிவிடுறேன். அனுபவம் தான். வாழ்க்கையில எவ்வளவு கட்டங்கள் வந்ததுன்னா, நாம் எதை செய்தால் என்ன நடக்கும் என்ற நிலையிலே இருப்பவர்கள் எதையும் செய்து விடுவார்கள். மன்மதனையே தூது விட்டவள், எம்பெருமானையே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவள், எம்பெருமானையே குறித்து நோன்பு நூற்றவள் கூடல் இழைக்கலாமா?
கூடல் என்பது ஒரு ஆருடம். சரி, அப்படி சிறு சிறு வட்டங்களை எல்லாம் கண்களை மூடிக்கொண்டு அழகாக வரைய வேண்டும். வரைந்து அதை எண்ணிக்கொண்டே வர வேண்டும். 1 2 3 4ன்னு. இரட்டைப்படையாக வந்தால் நாம் நினைத்தது நடக்கும். ஒற்றைப்படையாக வந்தால் நாம் நினைத்தது நடக்காது. இதுல ஒரு சிலர் கட்டிக்கார அப்படியே இரட்டைப்படையாக கவுண்ட் பண்ணி வரையறவாளா இருக்கா, அதுவும் நடக்கிறது இருக்கு. அப்படியே இயற்கையாக இருக்க வேண்டும். கூடல் இழைத்தாள் தெள்ளியார் மலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. கூடல் இழைத்தாள். இவள் எதிர்பார்த்த தகவல் கூடலில் வரவில்லை. அது உண்மையான உண்ணாவிரதம். அதையும் சேர்த்துக்கணும் இல்லையா, தமிழ் தானே இது, உண்மையான கூடல். அப்ப என்ன பண்ணலாம்னா, அப்பொழுதுதான் தீர்மானம் செய்தாள், சரி நாம் அவனிடத்திலே யாரையாவது அனுப்புவோமே. சீதை ஹனுமானை அனுப்பித்தாள், அனுமனை அனுப்பித்தாள். நாம் யாரை அனுப்புவது என்று பார்த்தாள். தனக்கு மிகவும் வேண்டியவர்களை தான் தூது அனுப்பணும். ஏன்னா தூது போறவா நம்மளோட கெட்டிக்காரா இருந்தான்னா காரியம் கெட்டு போயிடும். பரகாலன் திருமங்கை ஆழ்வார் முழகா சொன்னார், குறிப்பறிந்து கூறாயேன்னார். யாரிடத்துல நாம யாரை தூது அனுப்புறோமோ அவர் நமக்கு உண்மையானவராக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா போன காரியம் நடக்காது, நமக்கு விரோதமாயிடும். அப்ப யாரை அனுப்பலாம்? ஆண்டாள் அழகாக ஒரு குயில் வளர்த்தாள். பாரதியாருடைய குயில் பாட்டு போல ஆண்டாளுடைய குயில் பாட்டு. குயில் வளர்த்தாள். அந்த குயிலை பார்த்து கூறினாள், நீ எனக்காக தூது செல்ல வேண்டும். எங்க போகணும்? மன்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் பொறுகையல் கண்ணினை துஞ்சா. அழகான பாட்டு, பொறுகையல் கண்ணினை துஞ்சா. இதைத்தான் கம்பன் கூறுகிறான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணனை ராமனை பார்த்து லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு. என்ன சொன்னார் தெரியுமா? துஞ்சமில் நயனத்து வீர சூட்டுதி மகுடம் என்றார். துஞ்சம்னா தூக்கம், நயனம்னா கண்கள், இல்லைன்னால் இல்லாத தூக்கமே இல்லாத கண்களை கொண்ட லக்ஷ்மணா நீ விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் முடிச்சு விட்டுவாயாகன்னு கூறினார். அதே போல இங்க சொன்னார், மன்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் பொறுகையால் கண்ணினை துஞ்சானார். என்ன காரணம்னா, என் கண்கள் தூங்கவில்லைன்னு அர்த்தம் கிடையாது, கண்களுக்கு தூக்கம் என்பது மறந்து போய்விட்டது. இது ஒரு அனுபவம். இதான் வசந்ததான். காதல் என்பது கண்களிலே தெரியும். சம்பிரதாய உபன்யாசம் சொல்ல முடியாது, தமிழ் உபன்யாசம் தான் அழகா சொல்றேன். காதல் என்பது கண்களிலே தெரியும். கண்களிலே தெரியாத காதல் உண்மையான காதல் அல்ல. காதலிப்பவர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருப்பவர்கள் காதலிக்கலாம், காதலித்துக் கொண்டும் இருக்கலாம். காதல் என்பது ஒரு பெண்ணிடத்துல இல்ல. ஐயா அவர்கள் கூறிய படிக்கக்கூடிய புத்தகங்களில் கூட காதல் வரலாமே. காதல் என்பது கண்களிலே வர வேண்டும். கண்களில் தெரிந்தால்தான் அது காதல். இங்கு தெரிவிக்கிறாள் ஆண்டாள், வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையல் கண்ணினை துஞ்சானா. இதைத்தான் பராங்குச நாயகினுடைய தாயார் தெரிவித்தாள். ரொம்ப அழகா தெரிவித்தாள். அந்த பாட்டுல சொன்னா, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னார். கண் துயில் அறியாள்னு அர்த்தம். தூக்கம் என்பதே என்ன என்றே தெரியாது இவளுக்கு. தூக்கம்னு தெரிஞ்சு தூங்காம இருக்கிறது வேற, தூக்கம் என்பதே மறந்து விட்டது. அதே போல வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் பொறுகையல் கண்ணினை துஞ்சா. ஏ குயிலே எனக்காக செல்ல வேண்டும். உடனே குயில் கேட்டது, ஏன் என்னை கூப்பிட்டாய்? அப்போதான் ஆண்டாள் சொன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். சொன்னா, குயிலே உனக்கு அந்த கிளியோடு பழக வேண்டும் என்ற ஆசை. நீ எனக்காக கண்ணனிடத்திலே தூது சென்றால் உனக்கு அந்த கிளியோடு தோழமை பண்ணி வைத்தேன். இப்போ ஏன் குயிலை கூப்பிட்டுருக்கானா, இந்த குயிலுக்கும் கிளியோட பேசணும்னு ஆசை, ஆண்டாளுக்கும் கண்ணனோட பேசணும்னு ஆசை. அப்போ யாரை எதுக்கு அனுப்பித்தால் இப்படி வச்சுக்கலாம். இன்னும் கான்டெக்ஸ்டா சொன்னோம்னா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு யாரை மேனேஜரா போடணும் தெரியுமா? சுகர் 500 இருக்கிறவாள். இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஸ்வாஹா, எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்ப அந்த இடத்துக்கு யாரும் அப்புறம் குயிலுக்கு கிளி மீது ஆசை. ஆகவே ஆண்டாள் கூறினாள், அந்த கிளியோடு உனக்கு நான் நட்பு செய்து வைக்கிறேன், எனக்காக சென்று விட்டு வா என்றாள். போன குயிலும் திரும்பி வரவில்லை. ஏறக்குறைய நம்முடைய முடிக்க வேண்டிய கடைசி 7 நிமிடங்களுக்கும் வந்துவிட்டோம். இப்ப என்ன செய்வது? ஆண்டாளுடைய நிலையை மிகவும் பரிதாபமாக இருக்கிறார். எப்போதுமே மனத்தத்துவ ரீதியா மனத்தத்துவ வல்லுநர்கள் ஒன்று கூறுகிறார்கள். இப்போ ஒரு பொருளை பிரிந்து விட்டோம், உண்மையாகவே அதை பிரிந்து நாம் வருத்தப்பட்டு அதையே நினைத்துக் கொண்டிருந்தோமானால் நாம் அதை நினைப்பது யாரை நினைக்கிறோமோ அவர்களுக்கு தெரிந்துவிடும். இது லவ் பண்றவாளுக்கு தான் புரியும். சுவாமி நீர் பண்ணிடான்னு கேட்க வேண்டாம்.
இவர் பண்றாரு போல் இருக்க. அது புரிந்துவிடும். செல்போனே தேவையில்லை அதுக்கு, நீ வானே சொல்ல வேண்டாம். அதுதான் இயற்கை. இயற்கையின் காதலுக்கு முன்பு செயற்கை காதல் என்பது ஒரு காதல் அல்ல. இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அவன் பார்க்காம இருக்கிறது நாம் மனதிலே நினைத்தால் நடந்துவிடும். அதுதான் உண்மை, அதுதான் ஆதங்கம், உண்மையான ஆற்றாமை என்பது. இப்போ ஆண்டாளுக்கு அந்த நிலை உண்டான பார்த்தான் கண்ணன். இனி இவளை விட்டால் இவள் உயிருக்கு ஆபத்து. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, எதுக்காக கண்ணன் இவளை இவ்வளவு தூரம் விட்டு வச்சான்? உலகத்திலே ஒரு இயற்கை என்னன்னா, கணவன் மனைவி 2 பேர் இருக்கா. இந்த கணவன் அந்த மனைவியை தன்னுடைய பிறந்த காலத்துக்கு அனுப்பாமலே இருக்கார். அந்த அளவுக்கு அந்த அம்மா அவருக்கு அனுசரணையா இருக்காங்க. இப்போ ஒருவேளை இந்த மனைவி இங்கிருந்து கணவன் தன்னுடைய பிறந்த காலத்துக்கு செல்ல வேண்டும், அவர் முதல்ல முடியாதுன்னு சொன்னார். சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டார். இப்போ அந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்புறாங்க, வாசலையே தாண்டல. அது கூட ஃபோன் பண்றாரு, மோர் எங்க வச்சிருக்கேன், அது கூட அவருக்கு தெரியாது. அப்போ அவரை பிரிஞ்சு தன்னால இருக்கு, அந்த அம்மாவை பிரிஞ்சு இவரால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுது. இந்த அம்மாவுக்கு ஐயோ நம்ம ஏன் நினைச்சுட்டு இருக்காரு, நாம் எதுக்கு இவர் விட்டுட்டு பிறந்த வீடு போனோம், அப்புறம் போய்க்கலாமே, போறோம் இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாமே என்று திரும்பியும் வந்து விடுவார்கள். இப்படியும் நடக்கக்கூடிய இடங்கள் உண்டு. அதே போல கண்ணன் பார்த்தான், ஆண்டாள் இப்படி நம்மை பிரிந்து இருந்து துக்கப்படுகிறாளே, இனியும் இவளை இவ்வாறு செய்வது கூடாது, இவள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதாலே இவளுடைய கனவிலே ஆண்டாளுக்கு கண்ணன் காட்சி கொடுத்தான். கனவிலே தோன்றினான். தோன்றியது மட்டுமல்ல, ஆண்டாளை தான் திருமணம் செய்து கொண்டதாகவே காட்டி கொடுத்தான். எதை ஆண்டாள் ஆசைப்பட்டாலும் அதுதான் முக்கியம். இதில் தான் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஐயா பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் கூறுவார்கள், சீதைக்கும் கிடைக்காத ஒரு ஏற்றம் ஆண்டாளுக்கு கிடைத்தது. சீதைக்கும் இந்த கனவு கிடைக்கலையே. அப்போதான் ஆண்டாளுக்கு கனவு உண்டானது. கனவிலே கண்ணன் வந்து ஆண்டாளை திருமணம் செய்து கொள்வதாக. அந்த திருமணம் முழுவதும் இப்பொழுது ஆண்டாள் கனவு கண்டாள். அடுத்த நாள் காலையிலே ஆண்டாள் முகத்திலே மலர்ச்சி. நமக்கு கூகுள் பேல யாராவது 1 லட்சம் ரூபாய் தினமும் அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? ஆஹா, நினைச்சாலே நல்லா இருக்கு, வந்தா எப்படி இருக்கும்? அது போல ஆண்டாளை பார்த்து தோழி கட்டாள், பெண்ணே உன் முகத்தில் ஏன் மலர்ச்சி? சூரியனை கண்டாயோ? நான் இந்த சூரியனை சொல்லிட்டு இருக்கேன். சூரியனை கண்டதாலே மலரும் தாமரையை கண்டாயோ? நானும் இந்த தாமரையை தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ற உடனே ஆண்டாள் கூறினாள், கிடையாது, எனக்கு நேற்றிரவு அழகான ஒரு கனவு உண்டானது. எங்கே அதை கூறும்? இது கூட ஆச்சரியம் கிடையாது. கனவு காண்பதை விட அந்த கனவு கண்ட அந்த பெருமை, அந்த அருமை, அந்த அனுபவம், அதை சொல்வது என்பது மிகவும் கடினம். ஏன்னா கனவுல நாம் ஒன்று அனுபவிப்போம், ஆனா அதை வார்த்தையில கொண்டு வரணும்னு சொன்னா மிகவும் கடினம். அதை ஆண்டாள் நாச்சியார் விளையாட்டாக செய்து விட்டாள். வாரணம் முதல் பாட்டை, வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கினான் என்னது, பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழியினான். பெண்ணே நான் இப்படிலாம் கனா கண்டேன். அப்படியா? அதுக்கு மேல என்ன நடந்தது? மத்தாளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத. அதாவது ஒரு திருமணம் என்பது எப்படி நடக்க வேண்டும், ஆண்டாள் தான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாலோ கிடையாது, கண்ணன் ஆண்டாளை எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அப்படி கண்ணன் காட்டி கொடுத்தானாம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்குள் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற எவனை பிரிந்து விட்டு நான் அவனோடு சேர முடியுமோ என்று வருத்தப்பட்டேனோ, எவனை பிரிந்து விட்டு அவனோடு நம்மாலே 2 வார்த்தைகள் பேச முடியுமோ என்று ஆசைப்பட்டேனோ, எவனை என் கண்களாலே காண முடியுமோ என்று தவித்தேனோ, அவன் நேற்று இரவு முழுவதும் எனக்கும் அவனுக்கும் திருமணம் நடந்தார் போலே ஒரு கனவை கொடுத்தான் என்று கூறிய ஆண்டாள் அந்த கனவை முடிக்கிறாள். எப்படி முடித்தாள் தெரியுமா? 6வது ஆண்டு விழா ஆழ்வார்கள் அரங்கத்திலே இந்த கனவை பற்றி யார் யார்கள் கேட்டார்களோ, யார் யார் சொன்னார்களோ, இப்படி ஒன்று நடந்தது ஆனால் எங்களால் போக முடியவில்லையே என்று வீட்டிலே இருந்து கொண்டு யார் யார் வருத்தம். ஏன்னா உள்ள நுழையிறப்போ அந்த ஐயா ஒருத்தர் சொன்னார், நிறைய பேர் வருவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னார். அப்போ வர வேண்டும் என்ற ஆசை, வர முடியாத சூழ்நிலை. அவர்களுக்கும் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை பெயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆண்டாள் நாச்சியார் பாடிய இந்த ஆண்டாள் கனவு
இந்த 11, 12 பாசுரங்கள், அதற்கு முன்பு நடந்தது, பின்பு நடந்தது, இவை அனைத்தும் ஆழ்வார்கள் அரங்கத்திலே நடந்தது என்பதை யார் யார் கேட்டார்களோ, யார் யார் பார்த்தார்களோ, யார் யார் சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே என்று கூறி ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இங்கு இருக்கக்கூடியதான பெரியவர்களுக்கு நன்றி பாராட்டி, வந்திருக்கக்கூடியதான தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, நீராட போதுவீரோ நேரிடையீர் என்று அந்த சிறுவர் கூறியது போல் அழகாக கூறினார். நாமும் புறப்படுவோமா என்று கூறி உங்கள் அனுமதியோடு அடியேன் சரியாக 1 மணிக்கு திருநீர்மலையில் இருக்க வேண்டும். உங்கள் அனுமதி. அடுத்து ஒருவர் பேச இருக்கிறார், அவரிடத்திலும் ஏன்னா அதுதான் பண்பு. என்னுடைய ஆசான், என்னுடைய மாத்துலர், என்னுடைய மாமனார் ஐயா மதிசீனிவாசன் அவர்கள் ஒரு வார்த்தை கூறுவார்கள், எப்போதுமே நம்ம பேச போனோம்னா முதல்ல போடணும், கடைசி வரையும் இருக்கணும் பார். இன்னொன்று சொல்வார், நடுவில் ஒருத்தர் பேசும் பொழுது நடுவில் நாம் பேசக்கூடாதும் பார். சின்ன விஷயங்களாக இருந்தால், அதனால் ஐயா அவரிடத்திலே நான் அனுமதியை உங்கள் அத்தனை பேர் முன்பாகவும் கேட்டுக்கொண்டு அவரிடத்திலும் அனுமதியை பெற்றுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.